எசேக்கியேல் 28:17 உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படிக்கு உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். லூசிஃபரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் வேடிக்கை ஆக்குவேன்னு சொல்றாரு. உன்னை வேடிக்கை பொருள் ஆக்கிடுவேன். எதிரிகள் தான் அப்படி செய்வாங்க. சிம்சோன் அப்படி செய்தார்கள். அவனை கைது செய்து சிம்சோன் தன்னுடைய பாவத்தில் விழுந்து தன் அபிஷேகத்தை இழந்த போது அவனை கைது செய்து அவனுடைய 2 கண்களையும் பிடுங்கி விட்டார்கள் பெலிஸ்தியர்கள். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவனை மாவு அரைக்கும்படி அவனை வைத்தார்கள். அதுக்கப்புறம் அவனை வேடிக்கை காட்டுவதற்காக கொண்டு வந்தாங்க. சரி, அவனை பலவீனப்படுத்திட்டாங்க, தலையை சிரைச்சிட்டாங்க, பலவீனப்படுத்திட்டாங்க, கண்கள் 2ஐயும் பிடுங்கிட்டாங்க. யாரையும் பார்த்து இனிமே சண்டை போட முடியாது, பெலிஸ்தர்களை அழிக்க முடியாது. அவனை மாவரைக்க வச்சாங்க, அடிமையா வச்சாங்க, அடிமையாக்கினார்கள். இது அது கூட ஒரு பரவாயில்ல. ஆனால் வேடிக்கை காட்டுவதற்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். நியாயாதிபதி புத்தகத்தில் அதை படிக்கிறோம். அவனை நீ வேடிக்கை காட்டு, நாங்கள்லாம் கை கொட்டி சிரிப்போம் என்று அவனை அவமானப்படுத்தும்படி, அவனை எல்லாருக்கும் முன்பதாக கேவலப்படுத்தி அவமானப்படுத்தும்படி அவனை கொண்டு வந்தார்கள். அப்போ அவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சி ஆண்டவருடைய வல்லமையை பெற்று அவர்களெல்லாம் அழித்து போட்டான். அவனும் அழிந்து போனான் என்று நியாயாதிபதிகளை நம்ம படிக்கிறோம். எதிரிகள் தான் அதை செய்வாங்க, வேடிக்கை ஆக்குறது. இல்லைன்னா சில நேரங்களில் அவமானப்படுத்துவதற்கும், இனி அவன் அதை செய்யக்கூடாது, அவமானப்படுத்தினாதான் அதை செய்ய மாட்டான் என்பதற்கும் அதை செய்வார்கள். அவமானம் இல்லாத தண்டனையை கொடுத்து விட்டால் ஒரு அபராதனா கட்டிட்டு போயிடுவான். 6 மாசம் சிறையில் இருந்துட்டு போயிடுவான். அவமானப்படுத்தணும். அப்போ ஏதாவது ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்யறாங்க, அப்பதான் அவன் திரும்ப செய்ய மாட்டான். ஒருத்தன் கண்ணாபினான்னு மற்றவங்களை பத்தி யூடியூப்ல பேசிக்கிட்டே இருந்தான். கையை உடைச்சி பார்த்தாங்க, திருந்தலை. போலீஸ்காரங்களே ரொம்ப கேவலமா, பெண் போலீஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தான் யூடியூப்ல. கையை உடைச்சி பார்த்தாங்க, திருந்தலை. சிறையில கஞ்சா பயன்படுத்துறவன், அதை அடிப்படையில் கஞ்சா வழக்கு போட்டாங்க, திருந்தலை. உள்ள வச்சு பார்த்தாங்க, திருந்தலை. ஒரு நாள்ல என்ன பண்ணாங்க, துப்புரவு தொழிலாளிகளை எல்லாம் அனுப்பி அந்த மனித கழிவு சாக்கடையெல்லாம் கொண்டு அவன் வீட்டில் கொண்டாந்து வீடு எங்கிலும் கொட்டிட்டாங்க. அதோடு அவன் திருந்திட்டான். இனி நான் யூடியூபுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதற்கும் அப்படி செய்வது உண்டு. அது ஒரு உத்தி ஒருவனை திருத்துவதற்கு. ஆனா இவனுக்கு மனம் திரும்புதல் கிடையாது, தூதர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது. இவனை எப்படி பெலிஸ்தர்கள் சிம்சோனை வேடிக்கை பொருளாக்கினார்களோ அது மாதிரி கர்த்தர் சத்ருவாகிய பிசாசை வேடிக்கை பொருள் ஆக்குவேன்னு சொன்னார், ஆக்குனாரு. கொலோசையர் 2:15 அதை படிக்கிறோம். அவனை துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் பிசாசை குறிக்கிறது. உரிந்து கொண்டு, ஒரு மொழிபெயர்ப்பிலே போடப்பட்டிருக்கிறது, பிசாசை நிர்வாணப்படுத்தினார். சிலுவையில பிசாசை நிர்வாணமாக்கினார். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே போடப்பட்டிருக்கிறது, பிசாசை அவர் வேடிக்கை பொருளாக்கினார். அவனை நிர்வாணப்படுத்தி பிசாசை அவனை வேடிக்கை பொருளாக்கி அவனை ஒரு காமெடியன் ஆக்கிட்டார், கோமாளி ஆக்கிட்டார். பிசாசுனாலே பயம் எல்லாருக்கும். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, சிலுவையை தியானிக்கிற நாட்கள், கர்த்தருடைய அன்பு மட்டுமல்ல, பிசாசு பயப்படத்தக்கவன் அல்ல. அவனை பார்த்து நம்ம ஒரு கோமாளி தான். அவனுடைய அதிகாரங்களை மரணத்தின் மேலும் அவன் எதை வச்சு பயமுறுத்திட்டு இருந்தான்? மரணம், பாதாளம் என்கிற அதிகாரத்தை கையில வச்சிருந்தான். எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தான். அந்த மரண பாதாளம் என்கிற அதிகாரத்தை அவன் கையிலிருந்து பிடுங்கி பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் கொடுத்து அவனை ஒரு படத்துல வில்லன் வந்தா எல்லாம் பயப்படுவாங்க, ஆனா கோமாளி வந்தா எல்லாம் சிரிப்பாங்க.
ஒரு கோமாளியா, ஒரு காமெடியானா ஆண்டவர் பிசாசை மாத்திட்டார். அதனால அந்த பிசாசை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு வேடிக்கை பொருள். ஆண்டவர் அவனை வேடிக்கை ஆக்கிட்டார். அவனை பார்த்து நம்ம சிரிக்க தான் செய்யணும். அவனுக்கு பயப்படத்தக்கவன் அல்ல என்பதை சிலுவையை நோக்கி பார்த்தால் நாம் புரிந்து கொள்வோம். ஆமென்.